வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆ ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, ஆக்சுவலி இந்த ஜோதிட விளக்கம் இந்த வீடியோ ஜோதிட விதிகள். ஓகே. இந்த வீடியோ ஆக்சுவலி கொஞ்சம் எங்க ஆமாம், ஜோதிட விதிகள் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்க வேண்டியது. இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தோம், ராசி பலன் ஷூட்டில். ஸோ அதில் கொஞ்சம் டிலே ஆச்சு. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். தயவுசெய்து சில கேள்விகள் கேட்காதீங்க. இந்த நட்சத்திர சாரம் மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் ஒருத்தர் கொஞ்சம் அழகாக பேசியிருந்தார். அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டுன்னு. அவர் பேர் கொடுக்கல. வணக்கம் சார், ஜோதிடம் பார்க்குறீங்க, மக்களுக்கு நன்றாக தெளிவுபடுத்துங்கள். சில சில முட்டாள்கள் சொன்ன வார்த்தைகள் தவறு. சில முட்டாள்கள் சொன்ன வார்த்தைகள் தவறு சார். ஜோதிடம் பார்க்குறவங்க மக்களை எப்படி உங்களை அழைப்பார்கள்? சாமி என்று கூப்பிடுவார்கள். நீங்கள் சொன்ன வார்த்தை தவறு. ஆமாம், சரிங்க. முட்டாள் என்று வார்த்தையை சரி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஆக்சுவலி வந்து மக்கள் மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்னு. சரி, இதற்கு சரி, அந்த வார்த்தை தப்பு தான். யாராக இருந்தாலும் அந்த வார்த்தை பாய்க்கிறது தப்பு தான். ஓகே, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் என்னை வந்து சாமின்னு கூப்பிட மாட்டாங்க சார், என்னை பிரதர்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ஏன்னா ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய உன்னத கலை. ஓகேங்களா? இப்போ சமீபத்தில் ஒரு 5 வருஷமாக அந்த ஜோதிட ஃபீல்டில் இருக்கிற எனக்கு சில விஷயங்கள் அப்படி துல்லியமாக வந்துடுறேன்ல. இந்த பூஜை புனஸ்காரம் அது இதுன்னு சொல்லிட்டு ஜோதிடத்துல கொண்டுட்டு வரும்போது ஜோதிடத்தினுடைய மாண்பு கெடுது. ஜோதிடரை கேவலமா பாக்குறாங்க. ஜோதிடரை பார்த்தா சிரிக்கிறாங்க. இங்க மலேசியா நாட்டுல பக்கத்துல என்னுடைய பக்கத்து நாட்டுல இருக்கிற சக அண்டை நாடுகள் கிட்ட இருந்து இப்ப ஜோதிடத்திலிருந்து சில மதிப்பு மரியாதைகள் வந்திருக்கு. இதுக்கு ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பயன்படுத்தி அதை மட்டும் வச்சு பலனா சொல்றதுனால இதுல நான் சில விஷயங்களை அட்டாச் பண்றேன். நல்ல நான் அடிக்கடி சொல்ற விஷயம், நல்ல ஜோதிடத்தை மக்களுக்கு கொடுங்க, அப்படியே உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க. இது நான் அடிக்கடி சொல்றேன். நல்ல ஜோதிடம் வரவேற்கப்படுகிறது. வாங்க சார், நான் நிறையா செய்யணும் சார் உங்களுக்கு. அது என்னன்னு தெரில சார், உங்களை பார்க்கணுன்னு தோணுது சார் எனக்கு. நீங்கள் கேலுக்கு மட்டும் வந்துடுங்க சார். யூ ஜஸ்ட் கம் டு கேல் சார். ஐ கெட் மை டிரைவர் இல்லைன்னா நம்ம பிஏ பிக்கப் பண்ணிட்டு நான் நேராக வந்துடும் சார். ரொம்ப 1 மந்த்க்கு போகாதீங்க சார், அதுக்கு முன்னால் வாங்க சார். நல்ல ஜோதிடம் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சமீபத்தில் ஒரு பொது வெளியில் ஒரு வாட்ச் ஒன்று கொடுத்ததை பார்த்தேன். மலேசியா ரிங்கிட் படி அது 800 வெள்ளி கிட்ட வர்ற வாட்ச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது உங்களுக்கு நான் வந்து பரவாயில்ல, இது போடலாம் அப்படின்னு போட்டது. இது போக 2 விஷயம் நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களை துரத்தி கொண்டு வருவார்கள். உண்மையான ஜோசியத்தை சொன்னீங்கன்னா உங்களை விரட்டிக்கிட்டு வருவாங்க. நம்மளோட அப்பாயின்மெண்ட் டேட் அட்மின் கிட்ட நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அக்டோபர் வரைக்கும் இருக்கு. நம்ம இன்னும் ஜூனே முடிக்கலைங்களே. அப்போ இன்னும் 4 மாசத்துக்கு எப்படி விரட்டி நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் வைக்கிறாங்கன்னா உண்மையான ஜோதிடத்தை சொல்லும் பொழுது. ஓகேங்களா? சரி, இது ஒரு 2 அட்டாச்மெண்ட் நான் உங்ககிட்ட கொடுத்த கொஞ்சம் பர்சனலான 2 அட்டாச்மெண்ட். அதை பார்த்துருங்க. உண்மையான ஜோதிடத்திற்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கா, ஜோதிடருக்கு இவ்வளோ பெரிய மரியாதை இருக்கா அப்படின்னு. நிச்சயமான உண்மையை சொல்லும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். கேள்விக்கு பெறலாமா? கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார். சரிங்களா? சரி. ராமன் 55948. ஹாய் தம்பி, மாந்தி நின்ற பலனை பற்றி நிறைய ஜோதிடர்கள் பேசுகிறார்கள், அதற்கு விளக்கம் அளிக்கவும். தேங்க்ஸ். மாந்தி எனப்படுவது ஜோதிடத்துல சனியுடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த டைட்டன் பிளானட் மாதிரியா, டைட்டன் சனியின் துணைக்கோளான டைட்டனை சனியின் மகனாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதே நேரத்துல ஜோதிடம் என்பது 9 கிரகங்களை வைத்து மட்டுமே சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. நவ கிரகங்கள் மட்டும்தான், 2 ஷேடோ பிளானட், 2 ஒளி பிளானட், 5 பஞ்சபூத கிரகங்கள். இதுல மாற்றம் இல்லை. இதுல மாந்தியை வச்சு ஒருத்தர் பலன் சொல்றாரு அப்படின்னா இது பிரசன்ன அடிப்படையில சொல்லக்கூடிய விஷயம். அதனுடைய துல்லியம் எந்த அமைப்புல இருக்கு அப்படின்றத பாத்துங்க. நான் ஏதாவது சொன்னேன்னா நீங்க கடுப்பா வரீங்க, டென்ஷனா வரீங்க. பட் அதை வச்சு பலன் சொல்லி ஒருத்தர் சரியா சொல்லியிருக்காரா அப்படின்றத பாருங்க. மாந்தி என்பது ஜோதிடத்துல அவ்வளவு பெரிய இடம் வகிக்கலைங்க. மாந்தி இந்த பலனை கொடுத்துருவாரு, மாந்தி அந்த பலனை கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் சொன்னாங்கன்னா அதுக்கெல்லாம் விளக்கம் இல்லைங்க. மாந்திக்கும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜோதிடத்துக்கும் பெரிய அளவுக்கான சம்பந்தம் இல்லை. அதை இன்ன வரைக்கும் பார்த்து நான் பலன் சொன்னதே இல்லை. முதல் 2 பேர் பார்த்தீங்களா, சார் எப்போ வருவீங்க? ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து ஜூலையில் அடுத்த மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல என்னை பார்க்கறதுக்காக மட்டும் வராரு. எவ்வளோ சார் மந்த்லி உங்ககிட்ட கைடன்ஸ் இருக்கு? எவ்வளோ சார்? நான் ஒரு இது மாதிரியே சேலரி மாதிரியே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு
இந்த மாந்திக்குள்ளெல்லாம் பலன் பார்த்து சொல்லாதனால தாங்க. நீங்களும் இதை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஜோதிட விஷயம் தெரிஞ்சவங்க. இதுக்குள்ளெல்லாம் பலன் இல்லைங்க. ஓகேங்களா? இதுக்குள்ள பலனை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம பாட்டுக்கு பூஜை, புனஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில சுத்திட்டு இருக்கிற மாதிரியான சில அமைப்பு. அப்ப அதெல்லாம் கேவலமா? ஆன்மீகத்துக்குள்ள நான் வரல. ஜோதிடத்துக்குள்ள ஆன்மீகத்தை எடுத்துட்டு வராதீங்க. மாந்திக்கும் இந்த பலன்களுக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீச்சபங்க அடுத்த கேள்வி. சிவராமன். நீச்சபங்கம் ராஜயோகம் பிளானட் தசை வில் டு குட் ஆர் பேட். இப்படி பொதுவாக கேட்குறீங்க. ஓகே, 2 விஷயங்கள் சொல்றேன். நீச்சபங்க ராஜயோகம். புதன் நீச்சபங்க ராஜயோகம் எப்படி அடைவாரு? புதன் மீனத்துல சுக்கரனோட சேரும் பொழுது நீச்சபங்க அமைப்புல வருவாரு. வீடு கொடுத்த குரு உச்சமடையும் பொழுது நீச்சபங்க ராஜயோக அமைப்புலையும் சுபத்துவமாகவும் வந்துருவாரு. ஏன்னா உச்சமடைஞ்சு தன் வீட்டை தானே இவர் பார்ப்பாரு குரு. ஓகேங்களா? தன் வீட்டை தானே பார்க்கறது அது மிகப்பெரிய ஒரு பலம்ல. இந்த அமைப்புகள்ல புதன் தசை வர்றவர்கள், புதனை லக்ன யோகர்களாக கொண்டவர்களுக்கு நல்ல பலன் இருக்கும். சரி, அப்ப கெட்ட பலன் இருக்குமா? இருக்கும். மேஷ விருச்சிக லக்னக்காரங்களுக்கு புதன் கெடு பலனை செய்வார். இது லக்னத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும். சரி, மாற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னா இன்னொன்று பாபர் அடிப்படையில் சொல்லலாமா? மேஷ லக்னத்தில் சனி நீச்சம். ஓகேங்களா? ஆனா வீடு கொடுத்த ஒரு உச்சம் அடையும் பொழுது நீச்சபங்க ராஜயோகத்தை சனி அடைவார். அதே நேரத்துல பாபத்துவம் அடைவார். செவ்வாயின் 4ஆம் பார்வை பரிவர்த்தனை எத்தனை நீங்க என்ன சொன்னாலும் பாபத்துவம் அடைந்து சனி தசை கெடும். மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா நீங்க கடுமையான பிடிவாத கரகம், கோபம், முன் யோசனை இல்லை, சண்டை, வெட்டு, குத்து அப்படின்னு சகல தீய பழக்கங்களும் உங்ககிட்ட இருக்கும். லக்னாதிபதி இங்க திக்பலம் தானே. ஸ்தான பலம், திக்பலம், ஆட்சி உச்சம் ஒரே நேரத்துல அடையக்கூடாது. என்ன பண்ணோம்? லக்னத்தை கெடுப்பாரு செவ்வாய். அதே மாதிரி இது எந்த லக்னத்துக்காக இருந்தாலும் கெடுக்கும் பாவகிரகம். அதே மாதிரி சனி இவர் சூரியனுடைய நீச்சபங்க அமைப்பை பார்க்கலாம். சூரியன் நீச்சமா இருக்கிறாரு. லக்னாதிபதி உச்சமா இருக்கிற பட்சத்துல வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிற பட்சத்துல அந்த நீச்ச பங்கம் நல்ல பலனை தரும். ஆனால் மகர கும்ப லக்னத்துக்கு பெருசான நல்ல பலனை தராது. இந்த இடத்துல அவர் 10ஆம் இடத்துல திக்பலம். நான் சொல்றத திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடிப்படை ஜோதிடம் புரிஞ்ச அமைப்புல மகர லக்னமாக இருக்கும் பொழுது 10ஆம் இடத்துல சூரியன் நீச்சமே கிடையாது. அவர் திக்பலம்னா வந்துருவாரு. ஸ்தானபலம் வந்துருச்சு. இந்த அமைப்புகள்லாம் அரசு துறையில உங்களால சாதிக்க முடியும். அதே நேரத்துல கும்ப லக்னமா வராரு, எங்க நீச்சமாயிட்டாரு. 9ஆம் இடத்துல காரகோ பவனாஸ்தி இருக்குமா? அதெல்லாம் கேட்காதீங்க. 9ஆம் இடத்துல இங்க இருக்கிறது ஒரு மாதிரியான கெடுபலன் தான். அதே நேரத்துல கூட சனி சேர்ந்து நீச்சபங்க ராஜயோக அமைப்புக்குள்ள இவரு வராருன்னு வச்சுக்கோங்க. நீச்சபங்க அமைப்புல வராரு சூரியன் வச்சுக்கோங்க. சனி திசையிலயோ சூரிய திசையோ தந்தை கெடுவார். தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை வரும். அரசு விரோதம் வரும். அரசாங்க வேலையை விட்டுட்டு வருவீங்க. இந்த மாதிரியான அமைப்பு தனியா பொதுவான பலன்கள் இல்லை. எப்பொழுதுமே நீங்க கேட்ட பதிலுக்கு நீச்சபங்க ராஜயோக பலனும் நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா? கெட்டது பண்ணுன்னு சொன்னாலும் நான் போய் சொல்றேன்னு அர்த்தம், நல்லது பண்ணுன்னு சொன்னாலும் நான் போய் சொல்றேன்னு அர்த்தம். விளக்கமா சொல்றேன், திரும்பி கேட்டு பாருங்க. லக்ன யோகராக இருக்கக்கூடிய பட்சத்தில் சுவர் நல்ல பலனை தருவார். சரி, லக்னாதிபதிங்க நீச்சபங்க அமைப்புல இருக்காரு, நல்லது. அந்த கிரகத்தின் காரகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிரகத்தின் குணங்கள் அப்படியே இருக்கும். சனி நீச்சபங்க ராஜயோகம்ங்க. உடல் உழைப்பு அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுது. சனி நீச்சமா இருந்தா உடல் உழைப்பு தேவையில்லையே. ஓகேங்களா? அப்ப இன்னொரு கேள்வி கேட்பீங்க, ஆயிலும் இருக்காதே தம்பி. அந்த இடத்துல 8ஆம் அதிபதி லக்னாதிபதி லக்னம் அப்படின்னு சொல்லி லக்னாதிபதிக்கு கிடைக்கிற சுபத்துவம் நினைச்சிட்டு சில அமைப்புகளை பார்க்கணும். சரிங்களா? இது ஒரு நல்ல கேள்விதான். சரி, உச்சன் வீட்டில் இருக்கும் பிளானட் இன் 8. உச்சன் வீட்டில் இருக்கும் பிளானட் இன் 8. சிவராமன் மறுபடியும் நீங்க தான் கேட்டிருக்கீங்களா? சரி. and also seen by பௌர்ணமி உச்சச்சந்திரன். உச்சன் வீட்டில் இருக்கும் பிளானட் 8. உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய பிளானட் 8ல அதே நேரத்துல பௌர்ணமி உச்ச சந்திரனால் பார்க்கப்படுகிறாரு. அப்படின்னாக்கா செவ்வாயுடைய வீட்டுல விருச்சிக வீட்டுல இருக்காரு. உச்சச்சந்திரன் பார்வை இருந்து செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். ஓகே, ஹவு டு சூரியன் அண்ட் புதன் வில் டு குட் ஓ பேட்? இங்கேயும் லக்னம் தான் சார். சரி, இப்போ நீங்க கேக்குறீங்க, ஒருவேளை நீங்க மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா லக்னாதிபதி கடுமையான கோபக்காரவங்களா இருக்கீங்க, 1வது விஷயம். ஆனால் இந்த இடத்துல ஒரு புதன் கெடு பலன்களை குறைச்சிக்குவாரு. ஆனா சூப்பரா நல்ல பலன் பண்ண மாட்டாரு. ஏன்? சந்திர அதியோகம் அற்புதம். ஓகேங்களா? 8ஆம் இடத்தினுடைய 6ஆம் அதிபதி 8ல இருக்காரு. என்ன பண்ணுவாரு? ஒரு மாதிரியான இல்லீகலா 6, 8 ஒருவேளை மேஷ லக்னமா இருக்கிறீங்க, 6ஆம் அதிபதி 8ல இருக்காரு. மறைமுகமாக கிரிமினல் அமைப்புகள்ல நான் சொல்லும் போது இது உங்க ஜாதகமாக இருந்தாலும் சொல்லக்கூடிய நபரின் ஜாதகமாக இருந்தாலும் இவன் எப்படி அது இவ்வளவு துல்லியமா சொல்லிட்டான் அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 8ஆம் அதிபதி புத்திசாலியாக இருந்து 6ஆம் அதிபதி புத்திசாலியாக இருந்து 8ஆம் இடத்தில் சுபத்துவ அமைப்புல உச்சனுடைய வீட்டில் அமரும் பொழுது கிரிமினலா, வெளியே சொல்ல முடியாத வழிகள்ல இல்லீகலா, திருட்டுத்தனமா, அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான பெரும் பணத்தை சம்பாதிப்பீங்க. புதன் தசையில கூடவே நோயும் வந்துடும்.
கூடவே நோயும் தலைவலியும் கூடவே வந்துடும். ஏனென்றால் புதன் அவயோகர். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது மேஷ லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்தோம். ஏன்னா நீங்கள் 8ன்னு சொல்லிட்டீங்க. மறுபடியும் சொல்கிறேன், உச்சன் வீட்டில் இருக்கும் பிளானட் 8ல், உச்சனோட வீட்டில் 8ல் இருக்காரு அப்படின்னாக்கா உச்சன் செவ்வாயா இருக்கணும். 8 அப்படின்னா இவராக இருக்கணும், புதன். ஓகேங்களா? புதனை வேற நீங்கள் 8ஆம் இடம் சொல்லிட்டீங்க. இது கொஞ்சம் புரியணுன்றதுனால தான் விருச்சிக லக்னம் வச்சு சொல்ல, நீங்கள் விருச்சிக லக்னம்னு சொல்ல. பட் 8ஓட கனெக்ஷன் உச்சன் பார்க்குறாரு 8ல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து தான் பார்க்க முடியும். அப்போ மேஷம் தான் 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாரு. ஹவு சூரிய தசை அற்புதமாக இருக்கும். அரசு சார்ந்த அமைப்புகள்ல இருந்து நீங்க கரெக்டா வரீங்க. அதிகாரம் சார்ந்த துறைகள்ல இருந்து, மறைமுகமான வழிகள்ல இருந்து இல்லீகலா அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பாதிக்கிறீங்க. வருமானம் வருதுங்க. திருட்டுத்தனமா சாஃப்ட்வேரோ ஏதோ ஒன்றும் ஸ்கேமோ லொட்டோ லொஸ்கோ. 12ஆம் அதிபதியை பார்த்துக்குங்க, குரு எப்படி இருக்கிறாருன்னு. குரு 12ல எதுவும் சுக்கிரன் எதுவும் உச்சமா இருந்தாருன்னா கொட்டும் பார்ட்னர் மூலியமா. ஓகேங்களா? சரி, அடுத்ததாக ஹாய் அண்ணன் கலையரசன். இங்கே போட்டுட்டீங்களா டேட்டை? நம்ம லேப்டாப்பே திறக்கலையே பிரதர். கேள்விக்கு தான் பதில் சொல்கிறோம். மிருகசீரிடம் நட்சத்திரம். இது நாங்கள் Q&A இன்னைக்கு பண்ணலை, நான் அனௌன்ஸ் பண்ணுறோம், அதில் வந்து போடுங்க பிரதர். சாரி பிரதர். சரிங்களா? நவீன்குமார் 4-5-6-3. விருச்சிகம் ராசி, விருச்சிக லக்னம், புதன் செவ்வாய் குரு சூரியன் 2ஆம் வீட்டில். விருச்சிக லக்னம் புதன் செவ்வாய் ஓகே இருக்கு. இப்படி இருந்தா வியா இல்ல வியா இருந்தாவே என்னங்க இப்படி இருந்தாவே இல்ல இல்லவே சரி, எனக்கு தெரிஞ்சது சொல்லிடுறேன். விருச்சிக லக்னமாக இருந்து 2ஆம் இடத்துல செவ்வாய் குரு சூரியன் புதன் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல சூரியன் எந்தெந்த கிரகத்தை அஸ்தங்கப்படுத்தியிருக்காருன்னு பாருங்க. செவ்வாயும் குருவும் அஸ்தங்கப்படுத்தியிருந்தாருன்னா இவர் வந்து அதிகார அமைப்புகள்ல இருப்பாரு. ஆனா செவ்வாய் லக்னாதிபதியாக கிடக்கூடாது. லக்னத்துக்கு சுக்கிரன் மாதிரியான ஏதாவது சுப தொடர்பு வருங்க. லக்னத்துல அவயோகரா இருந்தாலும் புதனாவது லக்னத்துல தனித்து இருக்கணும், லக்ன சுபத்துவத்திற்காக. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல யாரோட தசைங்க குழம்புறீங்க? 4-5 தசை வரும்போது நீங்க குழம்புறீங்க. எனக்கு அன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு. எனக்கு அப்படியே முதல்ல இந்த மாதிரி ஜாதகம் நம்ம பார்த்ததே இல்லை. 2 பிளானட் ஆப்போசிட்ல இருக்கு, மிச்சம் 7 பிளானட் இந்த சைட்ல இருக்கு. எந்த வருஷம்? 1970 சம்திங், எனக்கு சரியா தெரியல. அந்த மொத்த அமைப்புகள்ல நீங்க ஒரு தசையை தானங்க பார்க்க போறீங்க. அந்த ஒரு தசை கொடுக்கக்கூடிய பிளானட் என்ன பண்ணுதுன்றத தானே பார்க்க போறீங்க. இப்போ என்னோட பாணியில நான் ஜோசியம் பார்க்குறேன். இங்கிட்ட ஒருத்தர் டான்ஸ் ஆடினா எனக்கு என்ன, இங்கிட்ட ஒருத்தர் சமையல் பண்ணா என்கிட்டனா, அங்கிட்ட ஒருத்தர் சவுக்கார வித்தா எனக்கு என்ன, அங்க ஒருத்தர் துணி வித்தா எனக்கு என்னங்க. நான் ஜோசியம் பார்க்குறேன். என் ஃபோக்கஸ் ஜோசியத்துல தானே. தசை எந்த தசை, அவர் யாரு, இவ்வளவு தானங்க பலனு. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க நவீன்குமார், எந்த கிரகம் தசை நடத்துது, அந்த கிரகம் எப்படி இருக்கு? 2ஆம் இடத்துல எல்லாமே நட்பு ஸ்தானத்துல இருக்காங்க. புதன் மட்டும் 8ஓட தொடர்புல இருக்காரு. இந்த 8ஓட தொடர்புல இருக்கக்கூடிய புதன் தசை ஒரு மாதிரியான குடும்பம், வருமானம், ஃபேமிலி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு மாதிரியான அமைப்புகளை பண்ணும், ஜோதிடத்தை கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, அடுத்ததாக தேவா ராக் 6021. ஹாய் என்ன, why do we need to பொருத்தம்? இந்த கேள்வி நான் பார்த்தேன். இஃப் பார்ட்னர் இதுக்கு ஒரு பதிலே சொன்னோம். பொருத்தம் பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. காதல் பண்றீங்க அப்படின்னா பொருத்தமெல்லாம் பார்க்காதீங்க. அன்னைக்கு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஹானஸா இதுதான் நான் அவங்ககிட்ட சொன்னேன். பொருத்தம் பார்க்கணுமா தம்பி? ஜோதிடரா லவ் பண்றாங்கன்னா பொருத்தம் பார்க்காதீங்க, அப்பா அம்மாவா பொருத்தம் பாருங்க அப்படின்னு சொன்னேன். இதை புரியணும்னாங்க, இது என்னுடைய ஒரு மனநிலை, தெரியுங்களா? இது புரியணும்னா நீங்க ஒரு பேரண்ட்ஸா இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியணும்னா, இப்ப நீங்க கேட்கலாம், உனக்கு மட்டும் என்ன 20 பிள்ளை இருக்கா, நீ இப்படி பேசுற அப்படின்னு. சில அனுபவங்கள் இருக்குங்க. நம்ம வளர்ந்து வரக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையோடைய டிராவல், சில விஷயங்கள் இருக்குல்ல. ஜோதிடம் இங்க நான் பாதி விஷயங்கள் சொல்லும்போது 90 விழுக்காடு ஆமாங்கன்னு சொல்லிட்டு நிக்கிறீங்கல்ல, அனுபவத்தால தாங்க வரும். நான் படிச்சு கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது அனுபவம். இந்த அமைப்புல என்னோட அனுபவம் அவங்க கிட்ட சொன்னது. லவ் பண்றாங்க, ஜோதிடரா கண்டிப்பாக ஜாதகம் பார்க்காதீங்க, பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணுங்க. ஆனா அப்பா அம்மாவா, என் பிள்ளையா இருந்தா நான் இதை அங்க சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னேன். இது புரிஞ்சதுன்னா என்னோட மேல இருக்கிற அபிப்பிராயங்கள் உங்களுக்கு மாறும். சரி, பொருத்தம் அவர் சொல்லட்டுமா? நேச்சர் லவ், கன்னி லக்னம் சுக்ரன் இன் 12ஆம் ஹவுஸ். கன்னி லக்னம் சுக்ரன் இன் 12ஆம் ஹவுஸ். ஓகே, திஸ் வில் ஃபேவர் த பர்சன் or not, even Sukran in enemy house. Sukran will make this person progress in life or not. நன்றி, வாழ்க்கை வளமுடன். ஓகே,
நீங்க என்ன சிம்பிளா கேட்குறீங்கன்னா, சுக்கிரன் பகை வீட்ல மறைஞ்சிடுறாரு. சுக்கிரனுடைய காரகம் கிடைக்குமா? காதல், காமம், பெண்கள், தாம்பத்தியம் மாதிரியான அமைப்புகள் கிடைக்குமா? அப்படின்னு கேட்குறீங்க. ஒரே வார்த்தையில சொல்ல முடியாத விஷயங்க. கன்னி லக்னம்னு சொல்லிட்டீங்க. எப்படியும் பெரிய கெடுபலன்களை நீச்சமாக இருக்கிறத விட பகை வீட்ல அவர் கொஞ்சம் பலமா இருக்காரு. 12ல அவரு மறைய மாட்டாரு. இது முதல் ஒரு விஷயம். 12ல அவர் மறைய மாட்டாரு. கூடவே ஒரு செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பலன்கள் தூக்கலாக இருக்கும். புரிஞ்சுக்கங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்றேன்ல, பலன் தூக்கலாக இருக்கும். கூட செவ்வாய் இருக்கும்போது. எதிர்ல பௌர்ணமி சந்திரன் இருக்காரு. கலக்கலாக இருக்கும். ஓகேங்களா? அதுவே தனுசுல இருந்து குரு பார்த்துட்டாரு. கொடுத்து வைத்தவர். அவ்வளோதாங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கங்க. கொடுத்து வைத்தவர். அன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க. என்னங்க இப்படி இருக்கு ஜாதகம். இதுக்கு நான் என்ன பிரதர் பண்றது? இல்ல முதல்ல சொல்லிட்டேன். எடுத்த உடனே இந்த மாதிரி விஷயம் இருக்கா பிரதர்? எமர்ஜென்சியா வந்தாரு. எமர்ஜென்சி கால் பண்றேன். பிரதர் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கா? பிரதர் எங்கெங்கேயோ நான் ஜாதகம் பார்க்குறேன். இதை யாருமே எனக்கு மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. இவ்வளவு ஜோதிடர்கள்ல இது பிரதர் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஆமா அந்த தலைவலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டாரு. இந்த என்கிட்ட பர்சனலா பேசுறவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் நானும் பேசுவேன். யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியா பேசுறது தான் என்னோட டைப். நான் 2 விஷயம் சொன்னேன். ஒரு ஆம்பளையா கொடுத்து வச்சவர் நீங்க. ஒரு ஒரு கணவரா அது தப்புங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? இது இது புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் என் மேல இருக்கிற அபிப்பிராயங்கள் உங்களுக்கு மாறும். நான் அவர்கிட்ட சொன்னது. ஒரு ஆம்பளையா கொடுத்து வச்சவங்க நீங்க. ஒரு கணவன்ற பொறுப்பு வரும்போது சரியில்லாத விஷயம். 2 மாதிரியான பலன் 2 பார்வையில பார்க்குறேங்க. மிதுனமே 2 பார்வை 2 அபிப்பிராயம் கொண்டது தானே. சரிங்களா? நேச்சர் லவ் அப்படின்னு கேட்குறீங்க. சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்ததாக வணக்கம் சார் ஜோதிடம் பார்க்குறீங்க. ஐயா நீங்க உங்களுடைய கருத்துக்கள் முதல்ல ஒண்ணாவதா சொன்னேன். திரும்பவும் உங்களுடைய கருத்துக்களை ஏத்துக்கிறேன். இனிமே அந்த மாதிரியான சில சில கூர்மையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தவிர்த்துக் கொள்கிறேன். ஆனா இத நீங்க அழகா அன்பா சொல்லியிருக்கீங்க. வேற ஒருத்தர் வேற மாரி சொன்னாரு. நான் அட்மின் கிட்ட ஒரு அவசரத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு வேற வேலை பார்க்க போயிருந்தேன். பார்த்தா அட்மின் அதே போட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற இந்த வீடியோ கேள்விகள் எனக்கு கொஞ்சம் மனசுல நிறைவா இருக்குங்க. கொஞ்சம் நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க. ரொம்ப நிறைவான கேள்வியாக இருக்கு. இது மாதிரியான கேள்விகள் வரவேற்கப்படுகிறது. கேள்வியும் பதிலும் 12ல நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளை கொமெனா பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அமைப்புகள்ல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.